நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாள் வாழ்க. நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா, கிரகங்களுடைய தொழில்கள் வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கிரகம் எதுனா, குருவின் தொழில்கள் என்னென்ன, குரு என்னுடைய ஜாதகத்துல எப்படி இருந்தால் நான் குருவின் தொழிலை செய்யலாம், அவ்வாறு செய்ய வேண்டும் என்றால் குருவிற்கு என்னென்ன தொழில்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத இந்த பதிவுல தெளிவான விளக்கமாக நம்ம பார்க்கலாங்க. ரகசிய உண்மைகள் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க. நம்முடைய ரகசிய உண்மைகள் யூடியூப் சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன். அதை பார்த்து பயன்பெறுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. பொதுவாகவே குரு நன்றாக இருக்க வேண்டும் என்றால் என்ன சொல்கிறீங்க நீங்கள்? குரு சுபத்துவம் அடைந்திருக்க வேண்டும், குரு சுபருடைய சேர்க்கையில் இருக்க வேண்டும் என்று சொல்றீங்களா? ஏன்னா குரு தானே மற்ற அனைத்து கிரகங்களையும் சுபத்துவப்படுத்துகின்றார், அவர் நன்மை செய்யக்கூடிய அளவில் ஆக்குகின்றார். அப்ப குருவனுடைய தொழிலை எடுக்கணும்னா குரு எவ்வாறு இருக்க வேண்டும்? குரு ராசி லக்னத்திற்கு 10ஆம் இடத்தோடு, ஜீவனஸ்தானத்தோடு, சம்பாத்திய ஸ்தானத்தோடு, பட்டம் பதவி கௌரவம் புகழ் அந்தஸ்து என்று சொல்லக்கூடிய அந்த 10ஆம் இடத்தோடு குரு பகவான் தொடர்பு கொள்கின்றாரா? அப்படி என்றால் நிச்சயமாக நீங்க குருவின் தொழிலை எடுத்து செய்யலாங்க. ராசி லக்னத்திற்கு 10ஆம் இடத்தோடு குரு தொடர்பு கொண்டால், ராசிக்கு 10ஆம் இடமோ அல்லது லக்னத்துக்கு 10ஆம் இடத்திலே குரு அமர்வது, அந்த இடத்தை பார்ப்பது, அல்லது அந்த இடத்திலேயே அவர் ஆட்சி உச்சம் பெற்று அமர்வது, இது போன்ற அமைப்புல இருந்தார்னா கண்டிப்பாக நீங்கள் குருவின் தொழிலை எடுத்து செய்யலாம். அவ்வாறு செய்யும் போது குருவினுடைய அமைப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது வங்கி தொழிலுங்க. ஒரு வங்கி தொழிலில் மிகப்பெரிய அளவில் பிரகாசிக்கிறாரு, மிகச்சிறந்த வங்கியில் பணிபுரிந்து பெரிய அளவில் பிரபலமாக இருக்காங்கல்ல, மிகப்பெரிய வங்கிகள்லாம் பணிபுரிகிறாங்கல்ல, அது போன்ற அமைப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் குரு 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருப்பார். குரு பாவத்துவம் அடையாமல் இயல்பான நிலையில் சுபத்துவம் பெற்றிருப்பார். குரு எப்படி சார் சுபத்துவம் பெறுவார்? குரு சுபத்துவம் பெறுவார் சந்திர அதியோகத்தின் வாயிலாக, ஒரு சுக்கிரனுடைய இணைவின் வாயிலாக. அவரே உச்சமாக அமர்வது, அவரே ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் இது போன்ற அமைப்பில் இருக்கும்போது குரு அங்கே பலம் பெறுகின்றார் என்ற அமைப்பு வருங்க. அப்போ வங்கித்துறையில் பணிபுரிய, நிதித்துறை, நீதித்துறை, ஃபைனான்ஸ் செக்டார்னு சொல்கிறாங்கல்ல, ஃபினான்ஸ் துறையில் பணிபுரிவதற்கு, இதுமாரி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்னு சொல்கிறாங்கல்ல, இது போன்ற விஷயங்கள்லாம் பணிபுரிவதற்கு குரு அங்கே பலமாக இருக்க வேண்டும். வருமான வரித்துறை, வணிக வரித்துறை, இது போன்ற விஷயங்கள்லாம் பணிபுரிய வேண்டும் என்றால் நிச்சயமாக அந்த ஜாதகத்தில் குரு பலமாக இருந்தால் இது போன்ற துறைகளில் அவங்க இருப்பாங்க என்று சொல்லலாம். நீதித்துறையில் ஜட்ஜுன்னு சொல்கிறோம்ம, வழக்கறிஞருக்கு உண்டான கிரகம் எது? சனி பகவான். ஆனால் ஜட்ஜுக்கு உண்டான கிரகம் எது? ஒரு நீதிபதிக்கு உண்டான கிரகம் எது? குரு பகவான். ராசி லக்னத்திற்கு 10ஆம் இடத்தோடு குரு பலமாக இருந்து சனி ஓரளவுக்கு பலம் பெற்று இருந்தார், கண்டிப்பாக அவர் ஜட்ஜாக கூடிய, நீதிபதியாக, மிகச்சிறந்த நீதி அரசராக விளங்கக்கூடிய அமைப்பை தருவோர் யாருங்க? குரு பகவான். நீதி, நன்னடத்தை, நல்ல நெறி, நல்ல ஒழுக்கம், சமுதாயத்தின் நல்ல ஒரு கௌரவம், அந்தஸ்து, நல்லவனாக வாழ்தல், நல்லவனாக பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்தல், இது அனைத்துமே குருவினுடைய குணங்கள்ங்க. தான் எந்த நிலையில் இருந்தாலும் பிறருக்கு நம்மால் என்ற உதவியை செய்ய வேண்டும் என்று நினைக்க வைப்பவர் யாரு? அந்த குரு பகவான். அந்த குரு பகவான் இது போன்ற அமைப்பில் இருந்தார்னா இந்த தொழில் மஞ்சள் நிற பொருட்கள் வழியாக லாபம். அதே போல புரோகிதம் சொல்லக்கூடியது, சாஸ்திர ஞானம், தானியங்கள், நவதானியங்கள், இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் ஃபைனான்ஸ் தொழிலில் பெரிய அளவில் பிரகாசிக்கிறோமா? பணம் புழங்கக்கூடிய தொழில்களில், சார் நான் ஃபைனான்ஸ் விட்டு சம்பாதிக்கலான் இருக்கேங்க சார், என்னுடைய ஜாதகத்தில் குரு பலமாக இருக்கின்றாரா? பாருங்க, குரு ராசி லக்னத்திற்கு 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கின்றாரான்னு பாருங்க. அவர் எந்த நிலையிலும் சனியின் பார்வையிலோ ராகுவின் இணைவிலோ இருக்கக்கூடாது. குரு செவ்வாயோடு இணையலாம். குரு செவ்வாயோடு இணைந்தால் என்ன அமைப்புங்க வரும்? குரு மங்கள யோகம் என்று யோகமாக அது மாறும். ஆனால் குருவோடு ராகு இணையும் போது குரு அங்கே பங்கப்படுகின்றார், பாதிக்கப்படுகின்றார். குருவோடு சனி இணையும் போது குரு அங்கே பாதிக்கப்படுகின்றார். குரு நன்றாக இருந்தால் நிச்சயமாக இது போன்ற அமைப்பில், பிறருக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய அமைப்பில், ஆராய்ச்சி படிப்புகள் என்ற அமைப்பில், பணம் புழங்கக்கூடிய எந்த தொழிலையும் நீங்கள் சிறப்பாக விளங்குவதற்கு நிச்சயமாக இந்த குரு பகவான் அருள் புரிவார் என்று சொல்லலாங்க. அப்போ இது போன்ற அமைப்பில் இருந்தால் இந்த தொழிலை நீங்கள் எடுத்து மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றி காண முடியும் என்று சொல்லாங்க. ராசி லக்னத்திற்கு 2 10ஆம் இடங்களோடு லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்த குரு ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கின்றார்.
2 10ஆம் இடங்களோடு குரு தொடர்பு கொண்டால் நிச்சயமாக நீங்கள் சொல்லிக் கொடுத்தல் ஆசிரியர் தொழிலில் மிகப்பெரிய அளவில் பிரகாசிக்க முடியும். மிகச்சிறந்த ப்ரொஃபஸராக இருக்கின்றார், ஒரு ஆசிரியர் தொழிலில் பெரிய அளவில் வளர்ச்சி காணுகின்றார் என்றால் நிச்சயமாக அவருக்கு ராசி லக்னத்திற்கு 2 10ஆம் இடங்களோடு சொல்லிக் கொடுத்தல் என்ற அமைப்பில் பெரிய அளவில் ஒரு வளர்ச்சியை காணக்கூடியவராக அவர் இருப்பார் என்று சொல்லலாங்க. குருனாலே பணம் புழங்கக்கூடிய எந்த தொழிலில் நீங்கள் இறங்கினாலும் அதில் பெரிய வளர்ச்சியை உங்களால் காண முடியும் என்று சொல்லலாங்க. அப்போ என்னுடைய ஜாதகத்தில் குரு பகவான் நன்றாக சார் இருக்கிறாரு, நீங்கள் சொல்கிற அமைப்புலாம் இருக்காரு, உங்களுடைய ஜாதகத்திலையும் எதுவுமே அவயோக தசை எதுவும் இல்லை, அதாவது உங்களுடைய லக்னத்திற்கு யோகம் தரக்கூடிய தசைகள் தான் நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு இப்போ வந்து 7 சனியோ அஷ்டம சனியோ எதுவுமே இல்லைங்க சார். அப்போ நான் இந்த குருவினுடைய காரகத்துவ தொழிலில் நீங்கள் சொல்லக்கூடிய எந்த தொழிலெல்லாம் எடுத்து செஞ்சால் என்னால் சக்ஸஸ் பண்ண முடியுமா சார்? நிச்சயமாக 100% நீங்கள் வெற்றி காண முடியும். உங்களுக்கு யோகமான தசை நடக்குது, 7 சனியோ அஷ்டம சனியோ இல்லை, கண்டிப்பாக நீங்கள் குருவினுடைய காரகத்துவ தொழிலில் இறங்குங்க, சக்ஸஸ் பண்ண முடியும். இல்லைங்க சார் அவ்வாறு நான் வந்து இறங்கலான் இருக்கேன், அப்போ நான் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடி எந்த தெய்வத்தை வணங்கிட்டு வந்து நான் தொழிலில் இறங்கினா எனக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும் சார்? நீங்கள் அவசியம் கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள ஆலங்குடி குருஸ்தலம் அந்த குரு பகவானுக்கு சென்று வியாழக்கிழமை குரு ஹோரை எப்போங்க சார்? காலையில் 6 to 7 அந்த நேரத்தில் ஆலங்குடி குரு பகவான் சன்னதிக்கு சென்று குரு பகவானை மனதார பிரார்த்தித்து அவரை வழிபட்டு அவருக்கு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்து உங்களுக்கான தொழிலை நீங்கள் தொடங்குங்கள். நிச்சயமாக நீங்கள் ஒரு உயர்நிலையை பெறுவீங்கள் என்று சொல்லலாங்க. இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய ரகசிய உண்மைகள் யூடியூப் சேனலில் பதிவு செய்வாங்க. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிறருக்கும் பயன்படுத்தி ஷேர் பண்ணுங்கள். என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 6381573180 என்ற நம்பருமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.